சங்கரரின் அத்வைத வேதாந்தம் பிரம்மமே முழுமையான உண்மை. இந்த உலகம் ஒரு மாயை. ஒவ்வொரு உயிரும் பிரம்மனுடையதே, வேறல்ல என்ற ஒரே வரியில் அடக்கமாக இருக்கிறது. அவரின் தத்துவத்தின்படி உண்மையான ரியாலிட்டி என்பது மாறாததும் நிலைத்து நிற்பதுமான ஒன்று. நாம் பார்க்கிற இந்த உலகம், நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் எல்லாமே தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்றன, பிறக்கின்றன, வளர்கின்றன, மறைகின்றன. எனவே இவை முழுமையான உண்மையாக இருக்க முடியாது. காரணம், நேரம், தூரம், காரண காரியம் என்ற வரையறைகளுக்கு அப்பாற்பட்டு என்றும் அப்படியே இருக்கும் ஒரே ஒரு முழு பொருள்தான் பிரம்மம். இந்த பிரம்மத்தை நாம் இரண்டு வழிகளில் பார்க்கிறோம். உயர்ந்த பார்வை நிர்குண பிரம்மம். இதற்கு எந்த குணங்களும் பண்புகளும் வடிவமும் இல்லை. அதை இது என்று சொல்லவே முடியாது. இது அல்ல, இதுவும் அல்ல, நேத்தி நேத்தி என்று மறுத்துதான் அதை சுட்டிக்காட்ட முடியும். அது ஒரே ஒரு பேரொளியான அறிவு. ஆனால் இந்த வெறும் வடிவமற்ற பிரம்மத்தை நாம் புரிந்து கொள்வது கடினம். அதனால் நமது கண்ணோட்டத்தில் பிரம்மம் சகுண பிரம்மமாக, அதாவது ஈஸ்வரனாக தோற்றமளிக்கிறது. இறைவன் என்ற பெயரில் நாம் வணங்குகிறவன் இந்த சகுண பிரம்மமே. அவனே உலகை படைக்கிறான், காப்பான், அழிக்கிறான். இந்த பக்தி மார்க்கம் மனதை தூய்மை செய்து உயர்ந்த ஞானத்திற்கு நம்மை தயார் செய்ய உதவுகிறது. அப்படியென்றால் ஒரே ஒரு பிரம்மம் மட்டுமே இருந்தால் இந்த பல்வேறு உலகம் எப்படி தோன்றியது? இதற்கு விடை மாயா. மாயா என்பது பிரம்மத்தின் அந்த அற்புத சக்தி. அது ஒரே ஒன்றை பலவாக காட்டுகிறது. இதை பாம்பும் கயரும் ஓமையால் புரிந்து கொள்ளலாம். இருளில் கிடக்கும் ஒரு கயிற்றை பார்த்து அது பாம்பு என்று ஒருவன் பயப்படுகிறான். அந்த பாம்பு நிஜமில்லை, ஆனால் பயம் நிஜமாகவே இருக்கிறது. விளக்கை போட்டதும் பாம்பு மறைந்து கயிறு மட்டுமே இருக்கும். அதுபோல இந்த உலகம் என்பது மாயையால் தோன்றிய தோற்றம். அது சொப்பனம் போன்றது. பிரம்மம் என்னும் கயிறுதான் அதற்கு அடிப்படை. நாம், நான் என்று சொல்லும் உணர்வு இந்த சரீரம் அல்லது ஈகோ அல்ல, அது ஆத்மா. இந்த ஆத்மாவும் பிரம்மமும் வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒன்றே. அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம். ஆனால் அவித்யா அல்லது அறியாமை காரணமாக நாம் பிரம்மமாக இருக்கும் நம்மை ஒரு சிறிய தனிநபர் என்று நினைத்துக் கொள்கிறோம். இந்த அறியாமை கலைய ஞானம் தேவை. இதனால்தான் சங்கரர் உண்மையை 3 நிலைகளில் விளக்குகிறார். பிரதிபாசிக நிலை என்பது கனவுகள், மாயத் தோற்றங்கள். வியாவகரிகா நிலை என்பது நாம் வாழும் இந்த உலகம். இங்கே அறிவியலும் கர்மாவும் நடக்கிறது. இது நமக்கு நிஜமாக தோன்றுகிறது. ஆனால் பரமார்த்திக நிலை, அதாவது பிரம்மத்தின் முழுமையான நிலையை அடைந்துவிட்டால் மற்ற இரண்டும் கூட தோற்றங்கள்தான் என்று புரிந்துவிடும். இந்த உண்மையை அறிவதே விடையின் வழி.